வணக்கம் மக்களே, நெல்லிக்காய் ஜூஸ் உடைய மருத்துவமைகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மனிதனுக்கு எளிதில் கிடைக்குமாறு இயற்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணமிக்க உணவுப் பொருள் தான் நெல்லிக்காய். ஸோ இப்படிப்பட்ட நெல்லிக்காயை அரைச்சி நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி குடிக்கிறதால நமக்கு என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள்லாம் ஏற்படுது, என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து கொண்டு இந்த மருத்துவ நன்மைகளை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தருது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடை குறையிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். பொதுவாக நெல்லிக்காயில் நமது புரோட்டீன்களுடைய அளவை அதிகரித்து கொழுப்புகளை குறைச்சி உடல் பருமனை தடுக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்கு. எனவே உங்களுக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சு, நீங்கள் நிறைய டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம். பட் அது கூட வந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய உடல் எடை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குறையிறதுக்கு ஆரம்பிக்கும். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். நமது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நன்கு பலம் பெற வேண்டும் அப்படின்னா அதுக்கு கால்சியம் போன்ற தாதுக்கள்லாம் தேவை. ஸோ இந்த கால்சியம் சத்துக்கள்லாம் நெல்லிக்காய் ஜூஸில் அதிக அளவில் இருக்குது. இதனால் நமது எலும்புகள் ஆரோக்கியம் பெறும். நீங்கள் தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் ஆரோக்கியம் பெறும். மேலும் எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்தரைடிஸ் அதாவது மூட்டு வலி போன்ற எலும்புகள் சார்ந்த அத்தனை விதமான நோய்களுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ஒரு எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கத்தை வெகுவாக குறைக்கிறது அப்படின்னும் ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்குது அப்படின்றதையும் ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. இந்த எலும்புகள் சார்ந்த பிரச்சனை குணப்படுத்தப்படுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடிங்க. இரைப்பை கோளாறுகள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இரைப்பை கோளாறுகள், அமில குறை நிலை அதாவது பிஹெச் நிலைன்னு சொல்லுவோம், ஸோ அமில சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்திக் கொள்ளவும், வயிற்றுப்போக்கு, சீதபேதி, வயிற்றுப்புண் மற்றும் அசிடிட்டி போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியதுக்காக நீங்கள் இந்த கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இரைப்பை கோளாறுகள், கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, இரைப்பை கோளாறுகள் நீங்குவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீரிழிவு நோயினை தடுப்பதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தினமும் நெல்லிக்காய் ஜூஸை வந்து தேன் மற்றும் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து குடிச்சு வந்தாங்க அப்படின்னா நீரிழிவை வந்து கட்டுப்பாடோட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் நெல்லிக்காய் ஜூஸை வந்து குடிங்க. கண்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். கண் பார்வை மேம்பட வேண்டும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் மிகவும் ரொம்ப உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படுகிறது. மங்கலான உங்களுடைய கண் பார்வை கூட கண் பார்வை தொய்வடையாமல் இருந்து அந்த மங்கைய கண் பார்வையை உங்களுக்கு தெளிவடைய வைக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையால நீங்கள்லாம் அவதிப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தினமும் ஒரு டம்ளர் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீர்க்கப்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகளை வராமலும் நீங்கள் தடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.